வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொலிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, டாடா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 1 ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அதனோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கிற சின்னசாமி ஸ்டேடியமில் நடக்குது இன்னைக்கு. ஸோ அந்த போட்டி வந்து ஒரு அற்புதமான போட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 7:30 மணி லோக்கல் டைமில் நடக்குது இந்திய நேரப்படி. இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை இல்லை மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, சின்னசாமி ஸ்டேடியமில் கோயிங் ஃபார்வர்டு எதனா போட்டிகள் நடக்குமா, கிரிக்கெட் போட்டி நடக்குமா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருந்தது. ஒரு வழியாக கிரிக்கெட் போர்டு, ஸ்டேட் கிரிக்கெட் போர்டு மற்றும் கவர்மெண்ட் எல்லோரும் சேர்ந்து ஓரளவுக்கு க்ளோஸாக ஒர்க் பண்ணி அதை வந்து அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாங்க. அதனுடைய விளைவாக இன்றைக்கி வந்து சின்னசாமி ஸ்டேடியமில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் 2026 முதல் போட்டியின் முதல் பந்து வீசப்படும். அது வந்து எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அந்த இழுபறி எப்படி இருந்தது, அதுக்கான ப்ரொசீடிங்ஸ்லாம் எப்படி இருந்தது, அவ்வளோ பேர் இறந்ததுக்கப்புறம் என்னென்ன செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணாங்க, என்னென்ன மாதிரியெல்லாம் கெப்பாசிட்டியை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத பற்றி பண்ணாங்க. ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டன. அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அந்த ஸ்டேடியமில் இந்த போட்டியை நடத்துறது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அந்த இஷ்யூஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி அப்படின்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2025 எங்கே விட்டாங்களோ அந்த இடத்துலேருந்து தொடர்ந்து அவங்களோட வெற்றி படிகளை வெற்றி கணக்கை தொடருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் எஸ்ஆர்ஹெச் வந்து கண்டிப்பாக வந்து சளைத்தவர்கள் இல்லை. கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அந்தளவுக்கு சோபிக்க முடியல. இருந்தாலும் அதனோட ரிப்பீட்டாக இருக்க நிச்சயமாக ஒரு வாய்ப்பை விட மாட்டாங்க. நிச்சயமாக நல்ல திறனை வெளிக்காட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அவங்க வந்து என்ன இன்ஸ்டோரில் இருக்குது அப்படின்றத வந்து நாம் இன்றைய இரவு மற்றும் வரும் நாட்களில் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஆர்சிபி சொல்லவே வேண்டியதில்லை. கோலி அவர் வந்து T20 இன்டர்நேஷ்னல் போட்டியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாலும் பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் தொடர்ந்து விளையாடிட்டு தான் இருக்க போகிறாரு. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இந்த போட்டி கோலிக்கு வந்து ஒரு T20 ஒரு வெல்கமிங் கேமாக இருக்கும். அவரோட ரசிகர்கள் அனைவருமே வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்கள், ஒரு வரவை அவருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியனும் கூட. ஆப்வியஸ்லி ஒரு அற்புதமான போட்டியை ஜெயிச்சு லாஸ்ட் டைம் அவங்க வந்து கோப்பையை கைப்பற்றினாங்க. அதனால இந்த போட்டி வந்து எந்த வகையிலையுமே வந்து சளைத்ததாக இருக்காது. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அப்புறம் எஸ்ஆர்ஹெச் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து லேட்டாக தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட் டச்சோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கமின்ஸ்லாம் வந்து லேட்டாக தான் ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ அது வரையிலும் பார்த்திங்கன்னா இஷான் கிஷன் வந்து கேப்டன்ஷிப்பை எடுத்துக்கிறாரு. கேப்டன் கம் விக்கெட் கீப்பர். அதே போல் ஆர்சிபி சைடில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் ரஜத் பட்டிதார் தான் வந்து கேப்டன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஜிதேன் சர்மா வந்து அவர் வந்து விக்கெட் கீப்பிங்கை பார்த்துக்கிறாரு. ஸ்ட்ராங் லைனப் இருக்குது நிச்சயமாக. ஆண்டி ஃப்ளவர், தினேஷ் கார்த்திக் பேட்டிங் கோச் ஆர்சிபி சைடுக்கு ஒரு நல்ல அவுட்கம்மை கொடுத்தாங்க. அதே போல் அந்த சைடும் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் சைடு டேனியல் விட்டோரி, ரயான் குக், முத்தையா முரளிதரன், வருண் அருண், ஹெமாங் பதானி ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ஸ்டாஃபை வந்து கொண்டு இருக்கிறாங்க. இரண்டு அணிகளுமே வந்து ஒரு நல்ல திறன் படைத்த வீரர்களை தான் வச்சிட்ருக்காங்க. இருந்தாலும் கூட போட்டியின் முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா போட்டின்றது வந்து யாரோ ஒருத்தருக்கு வெற்றி, இன்னொருத்தருக்கு தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு முடிய போகிற நிகழ்வு. ஸோ அதில் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஒரு போட்டி நடக்குது அந்த பெரிய ட்ராஜடிக்கு அப்புறம் அப்படின்றத வந்து ஒரு வெல்கமிங் திங்காக தான் பார்க்கணும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக நம்ம நிறைய போட்டிகளை வந்து சின்னசாமி ஸ்டேடியமில் பார்த்துருக்கோம். ஒரு அற்புதமான போட்டிகள். 1996 இந்தியா பாகிஸ்தான் குவார்டர் ஃபைனல், அதை யாராலையும் மறக்க முடியாது. சையத் அன்வர் ப்ளஸ் வெங்கடேஷ் பிரசாத் விளையாடுனதெல்லாம் வந்து யாரும் என்றைக்குமே மறக்க முடியாது.
ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய போட்டியில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேடியத்தில் ஒரு அரங்கம் நிறைந்த கிரிக்கெட் ரசிகர்கள், நாலேஜபிள் கிரிக்கெட் ரசிகர்கள் நிறைந்த ஊரில் இருந்து இந்த ஸ்டேடியம் திரும்பியும் ஒரு கேமை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு உழைத்த அனைவர்களுக்கும் நாம் கண்டிப்பாக ஒரு நன்றி சொல்லிக்கணும். இன்றைக்கி இந்த ப்ரிவ்யூ அடுத்தடுத்து வரும் போட்டிகளில் பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் எங்கே இருக்காங்க, ப்ளஸ் என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, என்னென்ன சர்ப்ரைசஸ் இருக்குது போட்டிகளில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.